2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தபோது இந்தியாவின் 14வது பிரதமராக மன்மோகன் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 10 ஆண்டுகள் இந்திய பிரதமராக பல்வேறு சீர்திருத்தங்களை பொருளாதாரத்தில் மேற்கொண்டவர் மன்மோகன் சிங். யார் இந்த மன்மோகன் சிங்? 1932 ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் பிறந்தார் மன்மோகன் சிங். 1948 பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மெட்ரிகுலேஷன் படிப்பை முடித்தார். 1957 லண்டனில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார படிப்பை முடித்தார். 1962 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள நபில்ட் கல்லூரியில் பொருளாதாரத்தில் டிபில் என்ற படிப்பை முடித்தார். ஐக்கிய நாடுகள் அவையின் வர்த்தக மேம்பாட்டுக்கான பிரிவில் 1966 முதல் 1969 வரை புகழ்பெற்ற பொருளாதார வல்லுநரான ரவுல் பிரிவிச் தலைமையில் பணியாற்றிய பெருமை மன்மோகன் சிங்கை சாரும். பின்னர் ஐக்கிய நாடுகள் அவையின் பணியிலிருந்து விலகி பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலும் டெல்லி பொருளாதார பள்ளியிலும் ஆசிரியராக பணியாற்றினார். 1971 மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தில் பொருளாதார ஆலோசகராக சேர்ந்தார். 1971 நிதி அமைச்சகத்தில் தலைமை பொருளாதார ஆலோசகராக உயர்ந்தார். நிதி அமைச்சகத்தில் செயலாளர், திட்ட கமிஷன் துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கி ஆளுநர், பிரதமரின் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் என பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார் மன்மோகன் சிங். 1991 96 வரையில் நாட்டின் நிதியமைச்சராக பதவி வகித்தார். நாட்டின் பொருளாதார கொள்கைகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தார். அவரது பொருளாதார சீர்திருத்தங்கள் தற்போது உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. 1991 முதல் மன்மோகன் சிங் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். 1998 முதல் 2004 வரை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார். 1982 முதல் 1985 வரையில் மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவி வகித்தார். 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அமைத்த போது சிதம்பரம், TR பாலு, ராசா, தயாநிதி மாறன், அன்புமணி ராமதாஸ், GK வாசன், MK அழகிரி, ஜெகத் ரட்சகன் உள்பட 21 தமிழர்கள் அமைச்சர்களாக இடம்பெற்றிருந்தனர். மௌனசாமியார் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட மன்மோகன் சிங் எப்போதெல்லாம் பேசினாரோ அப்போதெல்லாம் இந்திய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் கருத்துக்களை முன்வைத்தார். மன்மோகன் சிங் அரசு அமெரிக்கா, சீனா, ஐரோப்பிய நாடுகளுடன் நட்புறவை பலப்படுத்தியது. 2008 ஜனவரி 14ஆம் தேதி அன்று மன்மோகன் சிங் சீனா சென்றார். அவரது சீன பயணம் இந்தியா சீனா இடையே வர்த்தக உறவை பலப்படுத்தியது. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிவேகத்துடன் வளர்ந்தது. இதையடுத்து லட்சம் கோடி டாலர் வரவு செலவுள்ள பொருளாதார நாடாக இந்தியா மாறியது. இந்திய பொருளாதார சீர்திருத்தவாதி, பொருளாதார மேதை, சிந்தனை சிற்பி என்று பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான மன்மோகன் சிங் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆதம் ஸ்மித் விருது, யூரோ மணி விருது, ஆசியா மணி விருது, இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது ஆகிய விருதுகளையும், இன்னும் பொருளாதாரத்திற்காகவும் இவரின் நேர்மைக்காகவும் பல விருதுகள் பல நாடுகள் வழங்கி கௌரவித்துள்ளது மன்மோகன் சிங்கை.